எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவாம் என்பது இழுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நாம் அறிவோம் நற்செய்தி எண்ணப்பகோடு கூடிய ஒலி தொகுப்பிற்காக முத்துக்குமார். எல்லோருக்கும் எளிதாக கிடைப்பவை கூட சிலருக்கு போராடினால் தான் கிடைக்கின்றன. அப்படி போராடியவர்கள் ஒருவரான ரூபி பிரிட்ஜஸ் வரலாற்றில் அழுத்தமாக தன் முத்திரையை பதித்திருக்கிறார். அமெரிக்காவில் இனவெறி தலைதூக்கியிருந்த காலகட்டம் அது. அமெரிக்கர்களுக்கும் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கும் இடையே கல்வி, வேலை, போக்குவரத்து என்ற அனைத்திலுமே பாகுபாடுகள் நிலையை எதிர்த்து நீண்ட காலம் குடியுரிமை போராட்டங்கள் நடைபெற்று வந்தன. அதன் விளைவாக 1954 ஆண்டு அமெரிக்கர்கள் மட்டுமே படித்து வந்த பள்ளிகளில் இனிமேல் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களும் படிக்கலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. தீர்ப்பு வந்த அதே ஆண்டில் செப்டம்பர் 8 விசியில் குத்தகை விவசாயம் செய்து கொண்டிருந்த பெற்றோருக்கு பிறந்தார் ரூபி பிரிட்ஜஸ். குடும்பம் நியூ ஆர்லியான்ஸுக்கு இடம்பெயர்ந்தது. தொலைவில் இருந்த ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கான மழலையர் பள்ளியிலே 4 வயது ரூபி படித்து வந்தார். வீட்டிற்கு வெகு அருகிலேயே இருந்த அமெரிக்கர்கள் படித்து வந்த வில்லியம் ஃப்ரெண்ட்ஸ் பள்ளியில் தன் மகளை சேர்க்க விரும்பினார் ரூபியின் அம்மா. தீர்ப்பு வந்தாலும் பள்ளியிலே ஆப்பிரிக்க அமெரிக்கர்களை அனுமதித்து விடக்கூடாது என்பதில் பல்வேறு தரப்பினரும் உறுதியாக இருந்தனர். அதனால் கடினமான நுழைவுத் தேர்வுகளை வைத்திருந்தனர். நுழைவுத் தேர்வு எழுதிய வரும் குழந்தைகளும் தோல்வியடைந்து மீண்டும் பழைய பள்ளிக்கே சென்று கொண்டிருந்தனர். ரூபியை நுழைவுத் தேர்வுக்கு அனுப்பினார் அவருடைய அம்மா. எழுதிய 6 பேர்களில் ரூபி மட்டுமே அதில் தேர்ச்சி பெற்றாள். விஷயம் வெளியில் தெரிந்ததும் அமெரிக்கர்கள் எல்லாம் கொதித்து போனார்கள். தங்கள் குழந்தைகள் படிக்கும் பள்ளியில் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க குழந்தை படிப்பதை அனுமதிக்க முடியாது என்றார்கள். சட்டம் ரூபிக்கு ஆதரவாக இருந்ததால் அந்த பகுதியில் அமெரிக்கர்கள் படிக்கும் பள்ளிகளில் முதல் முறையாக ஒரு அமெரிக்க குழந்தை சேர்க்கப்பட்டாள். ஆனாலும் தீர்ப்புக்கு எதிராக வழக்கு தொடுப்பதற்கான வழிகளும் தந்திரங்களும் மேற்கொள்ளப்பட்டன. அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தன. குழந்தைக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. செப்டம்பர் மாதம் பள்ளிக்கு செல்ல வேண்டிய ரூபி நவம்பர் 14 அன்று முதல் முறையாக தன் அம்மாவுடன் பள்ளிக்கு சென்று சேர்ந்தாள். இவருக்கு முன்னால் 2 மார்ஷல்களும் பின்னால் 2 மார்ஷல்களும் காவலுக்கு வந்தனர். நடுவில் எந்தவித பயமும் இன்றி கம்பீரமாக தன் பையை பிடித்தபடி நடந்து சென்றாள் ரூபி. ஆக்ரோஷத்துடன் திரண்டிருந்த அமெரிக்க மக்கள் கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் தூக்கி எறிந்தனர், கூச்சலிட்டனர். இனவெறி குறித்தெல்லாம் அறியாத இளம் சிறுமி ரூபி அது ஒரு பண்டிகை என்று நினைத்தாள். நிலைமை மோசமானதால் உடனடியாக முதல் அறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அமெரிக்க பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வேறு பள்ளிகளில் சேர்ப்பதாக மிரட்டினார்கள். சிலர் பள்ளிகளை துறந்து வெளியேறினார்கள். ரூபியின் அப்பாவுக்கும் கவலை அதிகரித்தது. மீண்டும் பழைய பள்ளிக்கே போய்விடலாம் என்றார். ஆனால் ரூபியின் அம்மா அதை மறுத்தார். எத்தனையோ ஆண்டுகள் போராடி பெற்ற இந்த உரிமையை வெட்டுக் கொடுக்க கூடாது என்று நாமும் நம் குழந்தைகளும் படக்கூடிய கஷ்டங்கள் எதிர்காலத்தில் ஏராளமான குழந்தைகளின் வாழ்விற்கு வளமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் என்று உறுதியாக சொல்லிவிட்டார். 2வது நாளும் ஏராளமான எதிர்ப்புகளுக்கு இடையே பள்ளியில் நுழைந்தாள் ரூபி. ஓர் ஆப்பிரிக்க குழந்தைக்கு எங்களால் பாடம் எடுக்க முடியாது என்று ஆசிரியர்கள் சொன்னார்கள். பள்ளி நிர்வாகம் செய்வதறியாது திகைத்தது. பாஸ்டனிலிருந்து புதிதாக வந்திருந்த பார்பரா ஹென்றி மட்டும் பாடம் எடுப்பதற்கு முன் வந்தார். அதனால் ஹென்றி எடுக்கும் வகுப்புகளுக்கு தங்கள் குழந்தைகளை அனுப்ப விரும்பாத பெற்றோர் வேறு பள்ளிகளுக்கு குழந்தைகளை அழைத்துச் சென்றனர். ஒரே ஒரு குழந்தைக்காக பார்பரா பாடம் எடுத்தார். ரூபியும் மகிழ்ச்சியாக படிக்க ஆரம்பித்தாள். ஆனாலும் ரூபிக்கு எதிரான நடவடிக்கைகள் குறையவில்லை. பள்ளி உணவு கூடத்தில் சாப்பிடக்கூடாது, கழிப்பறைகளை பயன்படுத்தக்கூடாது என்றெல்லாம் கட்டுப்பாடுகள் வந்தன. இதையும் தாண்டி ஒரு அமெரிக்க மாணவனின் தாய் உணவிலே விஷம் வைத்து ரூபிக்கு கொடுக்க போவதாக சொன்னார். ஆனால் பாதுகாப்பு வீரர்கள் வீட்டு உணவை மட்டுமே அவளை சாப்பிட அனுமதித்தனர். சக மாணவரிடம் பேசுவதற்கு எவ்வளவோ முயன்றாள் ரூபி. ஆனால் ஒருவரும் அவரிடம் பேசவில்லை. சில வாரங்களுக்கு பிறகுதான் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம் என்ற விஷயம் அவளுக்கு புரிய ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக மன அழுத்தத்துக்கு உள்ளானால் மதிய உணவை புறக்கணித்தாள். ஒவ்வொரு நாளும் ரூபிக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைப்பார் அவளுடைய அம்மா. பள்ளியில் ஆசிரியர் பார்பரா தைரியம் அளிப்பார். அவளுடன் சேர்ந்து சாப்பிடுவார். மருத்துவர் ராபர்ட் கோல்ஸ் அடிக்கடி ரூபியை சந்தித்து மன ஆலோசனை அளிப்பார். வீட்டிலும் பிரச்சனைகள் அதிகரித்தன. மகளை பள்ளியில் சேர்த்த குற்றத்திற்காக ரூபியின் அப்பா வேலை இழந்தார். தாத்தா பாட்டி குத்தகைக்கு எடுத்த நிலம் பறிக்கப்பட்டது. மளிகை கடைகளில்
பொருட்கள் மறுக்கப்பட்டன. குடும்பமே ஒதுக்கி வைக்கப்பட்டது. மாதங்கள் சென்றன. சில அமெரிக்கர்களும் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களும் ரூபியின் குடும்பத்திற்கு உதவ ஆரம்பித்தனர். அப்பா அவருக்கு வேறு வேலை கிடைத்தது. சிலர் உணவு, உடை, புத்தகங்கள் போன்றவற்றை வாங்கி கொடுத்தனர். பள்ளியில் ஓராண்டை நிறைவு செய்தாள் ரூபி. 2வது ஆண்டில் சூழல் மாறியது. பள்ளியை விட்டு சென்ற குழந்தைகள் மீண்டும் பள்ளிக்கு திரும்பினர். மார்ஷல்களின் பாதுகாப்பு தேவையில்லை என்ற நிலை வந்தது. குழந்தைகளுடன் ரூபியும் படிக்க ஆரம்பித்தனர். ஆசிரியர்களும் இன வெறுப்பை கைவிட்டு பாடம் எடுத்தனர். நல்ல மனம் கொண்ட ஒரு புத்திசாலி குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதை பெருமையாக கருதுவதாக சொன்னார் பார்பரா ஹென்றி. ரூபிக்கு மருத்துவம் அளித்த ராபர்ட் கோல்ஸ் 1995ஆம் ஆண்டு த ஸ்டோரி ஆஃப் ரூபி பிரிட்ஜஸ் என்ற குழந்தைகளுக்கான புத்தகத்தை எழுதி வெளியிட்டார். எவ்வளவு மோசமான சூழலிலும் ரூபி அழுது நாங்கள் பார்த்ததில்லை. எங்களுக்கு நடுவே ஒரு சிறிய இராணுவ வீராங்கனை போல அழகாக அவள் நடந்து வருவாள் என்றார் மார்ஷல் சார்லஸ் பார்க்ஸ். 1999ஆம் ஆண்டு ரூபி பிரின்சஸ் ஃபவுண்டேஷன் என்கின்ற அமைப்பை ஆரம்பித்தார் ரூபி. இந்த அமைப்பு குழந்தைகளின் கல்விக்காக உதவுவதுடன் சகிப்புத்தன்மை, மரியாதை, மனித மாண்புகள் போன்றவற்றை கற்றுக் கொடுக்கிறது. இனவெறி என்பது வேகமாக பரவி வரும் ஒரு தொற்று நோய். அதை நம் குழந்தைகளுக்கு பரவாமல் தடுப்பதே இந்த அமைப்பின் நோக்கம் என்ற லட்சியத்தோடு அது செயல்பட்டு வருகிறது. 2001ஆம் ஆண்டு பிரசிடென்சியல் சிட்டிசன்ஸ் மெடல் என்ற உயரிய விருதை அப்போதைய அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் ரூபிக்கு வழங்கினார். இண்டியானாபொலிஸில் உள்ள குழந்தைகள் அருங்காட்சியகத்தில் ரூபியின் வாழ்க்கை காட்சியகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உலக எழுத்தறிவு நாளும் ரூபியின் பிறந்த நாளும் செப்டம்பர் என்பது தற்செயல் என்றாலும் அது சால பொருத்தமானது. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். மீண்டும் நாம் அறிவோம் நற்செய்தி எண்ண பகிர்விலே உங்களை சந்திக்கும் வரை இந்த வாரம் இனிய வாரமாக மலர வாழ்த்தி, வாழ்வது ஒரே ஒரு முறை, வாழ்த்த வேண்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.